ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஸோ இங்கே இருக்கிற இந்த கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணிக்கிறான்னு சும்மா சிம்பிளாக வந்து பார்ப்போமா. இந்த இடத்த பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், பையர் பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சிம்பிளாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செல்லர்ஸ் வந்து அவனோட ஓன் வால்யூம் இழக்கிறான். ஸோ செல்லர்ஸ் வந்து அவனோட ஓன் வால்யூம் இழக்கிறான். அதனால தான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து பையர் வருது. இப்போ அகைன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ லோவர் சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்லர்ஸ் என்ட்ரி கொடுக்குறான். அகைன் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி பையர் வந்து ஒரு பெரிய பாடி பில்ட் பண்ணிட்டான். அகைன் அப்பர் சைடு வந்து செல்லர்ஸ் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இந்த இடத்த ஓவராலாக ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணது யார்? பையர் தான். பையர் வந்து ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவனோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் டைம் பையர். இப்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து செல்லர் வந்து பையரோட மூலம் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் விசிபிள் ஹை வால்யூம் பையர் என்ன பண்ணுறான், புஷ் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போகிறான். அகைன் அப்பர் சைடு வந்து செல்லர்ஸ் ஃபைட் பண்ணுறான். ஸோ இந்த சைக்காலஜி யூஸ் பண்ணி என்ன ஆகுதுனாக்கா, செல்லர் வந்து பாடி டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா, இந்த பாடியோட இந்த பாடி டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஆனால் செல்லரில் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணல. அகைன் வந்து நான் ஸ்ட்ராங்குன்னு பையர் வந்து வால்யூமில் ப்ரூவ் பண்ணுறான். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பையர் கேண்டில் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா லோவர் சைடு என்ட்ரி கிடையாது. அகைன் வந்து என்ன நடக்குதுனாக்கா, அப்பர் சைடு ஒன்லி என்ட்ரி. அப்பர் சைடு மட்டும் ஒன்லி என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அகைன் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் வந்து பையர் மேல் கொண்டு போகிறான். அகைன் அப்பர் சைடு செல்லம் ஸ்ட்ராங்காக என் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண விஷயம்னாக்கா மெயினாக இந்த 3 விஷயம் தான். ஓகேங்களா, பையர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பையர் தானே வரும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 3 விஷயம். ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் சைட் இங்கே செல்லர் கொஞ்சமாக ஃபைட் கொடுத்துக்கிறான். அதை விட இங்கே அதிகமாக ஃபைட் கொடுத்துக்கிறான். அதை விட இங்கே அதிகமாக ஃபைட் கொடுத்து அவன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா, இந்த ஃபைட்டு தான் பார்க்கணும். ஸோ கிராஜுவலாக வந்து செல்லர் வந்து ஃபைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரான். ஓகேங்களா, ஃபைனலாக வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அதே ஒரு வேளை லோவர் சைடு இந்தமாரி செல்லர் என்ட்ரி கொடுத்துருந்தானாக்கா, ஸோ வால்யூமே டிக்ரீஸ் பண்ணியிருப்பான். ஸோ டிக்ரீஸ் பண்ண முடியல, அகைன் வந்து பையர் தான் கண்டினியூ ஆகிருப்பான். ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அகைன் வந்து இப்போ நான் பார்ப்போம். அகைன் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வந்து ஒரு மார்போஸ் டைப் கேண்டில். ஸோ லோவர் சைட் சின்னதாக ஒரு பையர் என்ட்ரிக்குது. ஓகேங்களா, செல்லர் வந்து இதுலேருந்து இது வரைக்குமே ஏரியா வந்து பெருசு பண்ணியிருக்கான். ஆனால் வால்யூம் லிங்க் ப்ரூவ் பண்ண முடியல. அகைன் வந்து செல்லர் வந்து அவனோட ஓன் வால்யூம் இழக்கிறான். அகைன் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் பையர் வருது. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, ஸோ நான் இதேமாரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து ஃபைட் பண்ணுறான். அகைன் வந்து பையர் அவனோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறான். அகைன் வந்து அப்பர் சைடு வந்து செல்லர் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ பையர் வந்து இதோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அவனோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ ஓனாக வால்யூமை இழப்பான், அவனோட வால்யூமை அவனே டிக்ரீஸ் பண்ணுவான். ஓகேங்களா, ஸோ இந்தமாரி கான்செப்ட் நல்லா இருக்குது. எதுவுமே நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி உள்ளே போகாதீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரூலை பேஸ் பண்ணி உள்ளே வராதிங்க. ரூலை பேஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னாக்கா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்தமாரி ஒரு கேண்டில் ஸோ இப்படி ஃபைட் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ இந்தமாரி ஒரு கேண்டில் ஸோ இப்படி ஃபைட் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இது வந்து ஒரு கான்செப்ட் மட்டும்தான். இந்த ரூலை பேஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து CWRவில் கண்டிப்பாக அடி வாங்கும். ஓகேங்களா, ஸோ அகைன் வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ அகைன் ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டிலில் பையரால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண லோ ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக அனாமலி கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்மால் கேண்டில் இந்த வால்யூம் வந்து பிக் வால்யூம். ஸோ பிக் கேண்டில் இங்கே வந்து ஸ்மால் வால்யூம், ஒரு கேண்டில் ரிவர்சல். ஓகேங்களா, இது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து பையர்ஸ் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ பையர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்து அகைன் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு வரான். லோவர் சைடு வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இந்த இடத்த வந்து பையர் வந்து வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. இந்த இடத்துல லோ வால்யூமாக 0. இந்த இடத்துல பையர் வந்து 0 எடுத்துன்னு வச்சுக்கிறேன். பையர் அண்ட் செல்லர் 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நடக்குதுன்னா லோவர் சைடு வந்து பையர்ஸ் புஷ் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ என்ன நடக்குதுனாக்கா, செல்லர்ஸோட அப்போ 2 சைடும் ஃபைட் பண்ணி இந்த செல்லர்ஸோட பாடி தான் டிக்ரீஸ் பண்ண முடிச்சு. செல்லர்ஸோட வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. ஏன்னாக்கா செல்லர் வந்து ஹை வால்யூமில் ப்ரூவ் பண்ணிட்டான். அதுதான் நெக்ஸ்ட் கேண்டில் செல்லர் வருது. ஓகேங்களா காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை, see you.